Hi, welcome to Tina Ari Creatives. நம்ம பார்க்க போறது brooches ஓட next class தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு simple brooches தான். நான் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து நான் round shapeல உள்ள ஜமிக்கி தான் எடுத்துர்க்கேன். அதுல வந்து ஒரு ஹோல் இருக்கும். ஓரமா தான் ஒரு ஹோல் இருக்கும். அத வந்து எப்படி நம்ம ஸ்டிட்ச் பண்றதுன்னு பாப்போம் வாங்க. இது வந்து நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சர்க்கிள் கூட நீங்க போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிள்ல இருந்து அதாவது அந்த ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ள இருந்து நீங்க வந்து ஆரம்பிச்சீங்கனா இது வந்து நம்ம வெளியில தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். வெளியில ஸ்டார்ட் பண்ணி அப்படியே திரும்ப உள்ள ஸ்டிட்ச் பண்ணி உள்ள சென்டருக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணனும். இப்போ எப்படி பண்றது அப்படினு பாருங்க. இப்போ வந்து ஒரு ஜமிக்கி வந்து நான் ஒரு 2 ஸ்டிட்ச் போட்டுருக்கேன். ஒரு ஸ்டிட்ச் போடாதீங்க. ஒரு 2 3 ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்டிட்ச் போட்டுருக்கேன். அடுத்த ஜமிக்கியை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்ண ஜமிக்கிக்கு கீழ கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சு ஸ்டிட்ச் பண்றேன். அப்பதான் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். நீங்க வெளியில வச்சு ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வந்து பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அந்த 3D எஃபெக்ட் கொடுத்து கொஞ்சம் நல்லா எல்லாமே நம்ம அப்படி பண்ணும்போது ஃபுல்லா முடிக்கும்போது பாத்தீங்க அப்படினா அந்த ஜமிக்கி கொஞ்சமா தூக்கிட்டு பார்க்க அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஸ்டிட்ச் பண்ணி பாருங்க. இப்போ நான் கொஞ்சம் உள்ள விட்டு அடுத்த லைன் பண்ணும்போது ஒரு ஜமிக்கி ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுக்கு மேல வச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டேன். நீங்க ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் பாருங்க. உங்களுக்கு பார்க்க நல்லா தெரியும் டிஃபரண்ட். அந்த மாதிரி தான் பண்ணனும். நான் வந்து கொஞ்சம் சிம்பிளா ரொம்ப சின்ன சைஸ்ல தான் நான் வந்து பண்றேன். இதே நம்ம வந்து நல்ல பெரிய சைஸ்ல யும் பண்ணலாம். அப்படி பண்றதுக்கு நீங்க இப்போ ஒரு கிட்ஸோட உங்க வீட்ல குட்டி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட வளையல வந்து வச்சு ரவுண்ட் போட்டு பண்ணலாம். அப்படி இல்லனா 1 ரூபாய் காயின் வச்சு போட்டு பண்ணலாம். நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து ரவுண்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது நம்ம வெளி பக்கமா ஸ்டார்ட் பண்றதுனால தான் அந்த ரவுண்ட். இதே இது நம்ம சென்டர்ல இருந்து பண்ணோம் அப்படினா நமக்கு அந்த ரவுண்ட் தேவையில்லை. நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு முடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு என்ன அளவுல வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்க வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அப்படியே உள்ள சுத்தி வந்து ஸ்டிட்ச் பண்ணனும். நான் இப்போ ரவுண்ட் போடல, டைரக்டா தான் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஒரு 2 3 லைன் வர மாதிரி வரும். அந்த சுத்து வந்து ஒரு 3 சுத்து வந்த மாதிரி இருக்கும். என்னோட சேனல்ல broochesக்குரிய எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக் லெவல்ல இருந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனா சேனல்ல போய் பாருங்க. நம்மகிட்ட brooches மெட்டீரியல் அவேலபிளா இருக்குது. brooches கிட் அவேலபிளா இருக்குது. எதுவும் தேவைப்பட்டுச்சுனா மேல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. brooches கிட்டோட ரேட் வந்து 750 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங். மத்த மெட்டீரியலுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. எதுவும் டீடைல்ஸ் வேணும்னா மேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பாருங்க நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ஒரு ஜமிக்கிக்கு கீழ கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சு தான் அடுத்த ஜமிக்கி வச்சு நான் வந்து ஸ்டிட்ச் பண்றேன். அதாவது ஜமிக்கி அடுத்த ஜமிக்கி அப்படி வைக்கல, கேப்பும் விடல. நான் வந்து கீழ ஒரு ஜமிக்கிக்கு கீழ இன்னொரு ஜமிக்கி கொஞ்சம் ஒரு கால் பகுதி வந்து அதுல வந்து கீழ உள்ள போகிற மாதிரி வச்சு ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருக்கு பாருங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து உள்ள தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். அதனால இதே மாதிரி வச்சு ஸ்டிட்ச் பண்ணிருங்க. இதோட சென்டர்ல வந்து நான் வந்து ஒரு அதாவது குட்டி சைஸ்ல உள்ள ஃப்ளார் ஜமிக்கி வந்து ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து அதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ ஃப்ளார் டைப்ல உள்ள மெட்டீரியல் எதுவும் இருந்துச்சுன்னா அது குட்டியா மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க வந்து பண்ணிக்கலாம். இது பெரிய சைஸ்ல பிக்சர் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லயே வந்து நம்ம உள்ள சென்டர்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை நீங்க வந்து ப்ளவுஸ்லலாம் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டர்ல மட்டும் நல்லா பெருசா இந்த brooches போட்டுட்டு சைடுல குட்டி குட்டியா வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ல ரவுண்ட் இப்போ வந்து சென்டர்ல வந்து ஒரு வளையல் சின்ன வளையல் அளவுக்கு நீங்க வந்து பேங்கிள் அளவுக்கு நீங்க வந்து ரவுண்ட் போடுறீங்க அப்படின்னா மற்ற இடத்துல போடுறது வந்து ஒரு 1 ரூபாய் காயின் அந்த அளவுக்கு ரவுண்ட் போட்டு நம்ம பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்மகிட்ட brooches ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் அவைலபிளா இருக்குது. அதாவது ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸ்லயும் ஒர்க் பண்ணி தருவோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணாம ஆரி ஒர்க் போட்டு அதுக்கு உள்ளேயே வந்து உங்களுக்கு brooches ஒர்க்கும் போடணும் அப்படினாலுமே ரெடி பண்ணி தருவோம். உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதோட சென்டர்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளார் ஜமிக்கி ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து இதோட கீழ வந்து ஒரு 2 லாங் டியூப் பீடும் அதுக்கு கீழ வந்து நம்ம இதோட சென்டர்ல கொடுத்திருக்க மாதிரி குட்டி சைஸ்ல உள்ள ஃப்ளார் ஜமிக்கி தான் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறேன். இப்போ அவ்வளவு முடிச்சாலே வந்து நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல உள்ள வந்து நல்லா ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. கேப்பே இல்லாம ஸ்டிட்ச் பண்ணிட்டு அந்த நம்ம
குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா, அதனால தான் நான் அதை வந்து மறைக்கிறதுக்காக ஃப்ளார் ஜமிக்கியும் அந்த சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதே இது நம்ம ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது சாரியோட கலரில் இந்த ஜமிக்கியும், அதாவது அந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஜமிக்கியும் சென்டரில் ப்ளவுஸ் கலர்லேயும் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் இந்த ஹேங்கிங் மாதிரி வந்து 2 லாங் டியூப் பீடு வச்சுட்டு அதில் வந்து ஃப்ளார் ஜமிக்கி வச்சு நெக்ஸ்ட்டு அதில் ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.